வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சட்டமன்றத்தில் இன்று நடைபெற்ற தொழில்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா, தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில்கள் ஆந்திர மாநிலத்திற்கும் கர்நாடக மாநிலத்திற்கும் சென்றுவிட்டன என குறிப்பிட்டார். இதற்கு விளக்கமளித்து பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா, அப்படி சென்ற ஒரே ஒரு நிறுவனத்தின் பெயராவது குறிப்பிட்டால் நன்றாக இருக்கும் என விளக்கமளித்தார். தமிழகம் தொழில்துறையில் பின்தங்கியிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படக்கூடிய சூழலில் இந்த விவாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் தரப்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சரிதானா, முதலமைச்சர் அளித்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்பது குறித்து இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அதிமுகவிலிருந்து திரு கௌரி சங்கர், திமுகவிலிருந்து திரு கண்ணதாசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு கண்ணன், சிறு குறு தொழில் சங்கத்தை சேர்ந்த திரு மோகன் ஆகியோர் வந்திருக்காங்க. வணக்கம். எல்லாருமே என்னை விட வயது அனுபவம் ரெண்டுலையும் மூத்தவங்க அப்படிங்கிறதுனால முதலமைச்சர் சொன்ன மாதிரி மை டியர் யங் மேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அதனால திரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். கண்ணதாசன்ட்டேருந்தே விவாதத்தை தொடங்கலாம். ஒரு பேரை கூட சட்டமன்ற உறுப்பினரால் சொல்ல முடியாதனால ஒரு போற போக்கில் சொன்ன ஒரு விஷயமாக இதை பார்க்கலாம். அந்த குற்றச்சாட்டை சட்டமன்ற நிகழ்வுகளை அங்கே அமர்ந்திருந்து பார்த்தவர்களுக்கு இது வெளிப்படையாக தெரியும். என்ன கேட்டீங்கன்னா, அவர் என்ன பதில் சொன்னாரோ அதை பதிவு செய்ய அங்கே விடவில்லை என்பதுதான் அடிப்படையான ஒன்று. முதலமைச்சர் கேட்குறாங்க, இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி அவர் பேசிட்டார், அது சட்டசபை பதிவில் இருக்குது. ஹுண்டாய் நிறுவனத்துடைய துணை நிறுவனமான கியா மோட்டார் கம்பெனி ஆந்திராவுக்கு இங்கேருந்து போயிடுச்சுன்னு சொன்னாங்க, பதிவு பண்ணாங்க. அதே போல் குஜராத்துக்கு பியூஜெட் நிறுவனம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ராம்கோ சிமெண்ட் ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்னாங்க. செயின் கோபைன் போயிருக்கு மகாராஷ்டிராவுக்கு. இப்படி அடுக்கிலாம் சொன்னாங்க. ஆனால் அதற்கு பதில் சொன்ன அமைச்சர்கள் ஆகட்டும் அவங்கெல்லாம் ஒட்டுமொத்த வெறுமனே மறுத்தார்களே தவிர இவர்களெல்லாம் புகழன்னு மறுக்கல. அவங்க எந்த அடிப்படையில் புகழன்னு சொன்னாங்களோ, ஆனால் மிக தெளிவாக பெயரை குறிப்பிட்டு மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜா அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. ஆனால் அவை குறிப்பு அவர் நீக்கப்பட்டதில் அது பேச அனுமதிக்கப்படவில்லை. இதுதான் நடந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டரை பொறுத்த வரைக்கும் தமிழகம் மிக உன்னதமான நிலையில் இருந்தது. நிசான் ஆகட்டும், ஹுண்டாய் ஆகட்டும், ஃபோர்டு தொழிற்சாலை ஆகட்டும், இப்படி பல்வேறு ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகளை உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவை இருந்தது. ஆனால் 2012-13 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த தொழிற்சாலைகள் மற்ற மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்தது என்பது அப்பொழுதே விவாதிக்கப்பட்ட ஒன்று. இல்ல, பொருளாதாரம் அப்படின்னு நீங்க பார்க்கிற போது உலக பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம், தமிழக பொருளாதாரம் உலக அளவிலேயே மந்த நிலை அப்படின்னு நீடிக்கிற போது நீங்க இந்திய பொருளாதாரம் மட்டும் சரியா இருக்கணும்னு சொல்றதோ, அதற்கு உள்ளடங்கி இருக்கக்கூடிய தமிழக பொருளாதாரம் மட்டும் சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்றதோ எந்த அளவுக்கு ஒரு நியாயமான பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை இங்க குறிக்கலாங்க. தொழில் வளர்ச்சி அதோட சம்பந்தப்பட்டது இல்ல. நிச்சயமாக தொழில் வளர்ச்சியும் பொருளாதாரத்தையும் அடிப்படையா பார்க்கணும். நான் இந்த அரசு மட்டுமல்ல, தமிழகத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அரசுகள் எல்லாம் எந்த அரசு தொழில் வளர்ச்சியை பின்னெடுத்து செல்லக்கூடிய நினைக்கக்கூடிய அரசுகளாக நான் கருதல. ஆனால் அதே சமயத்தில் எல்லாவற்றுக்கும் நாங்கள் தான் காரணம் என்று ஒரு தவறான தகவலை அவைக்கு அளிப்பது மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான். அதான் நாங்கள் சொல்ல வரேன். நீங்க எந்த தொழிற்சாலைகள் மாறி இருக்குன்னு கேட்கறாங்க, உறுப்பினருக்கு பதில் சொல்ல அனுமதி இல்லை. நீங்க அங்க அமர்ந்து கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் பதில் சொல்ல வராரு, அவரோட மைக் கட் செய்யப்படுகிறது, நிறுத்தப்படுகிறது, உடனே எழுந்து குறுக்கீடுகள் நடந்துகிட்டே இருக்குது. எடுத்துக்காட்டா ஒரு சின்ன உதாரணம் சொன்னா, அவர் விவசாய உற்பத்தி கூட ஒரு உற்பத்தியை தான் எடுக்கிறார், ப்ரொடக்டிவ் தான், ஒரு தொழிற்சியாக தான் எடுக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது காவிரியில் நீர் இல்லை, மாற்று விவசாயத்துக்கெல்லாம் எடுக்கணும், முதலமைச்சருடைய விஷன் 2023 இருக்கக்கூடிய அந்த தொகையை கூட பயன்படுத்தலாம்னு சொல்றார். உடனே அமைச்சர் குறுக்கிடுறார், உணவு அமைச்சர் எழுந்து நெல்லுக்கு ஆதார விலையை நீங்க நிர்ணயிக்கலன்னு பேசுறாரு. அவர் கேட்ட கேள்விக்கும் இவர் சொன்ன பதிலுக்கும் சம்பந்தமில்லாம இப்படிப்பட்ட குறுக்கீடுகள் தான் அதிகமாக தவிர இவர்கள் எழுப்பக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க அவருடைய உரையை படிச்சு பார்த்தீங்கன்னா, மரியாதைக்குரிய சட்டப்பேரவை மன்னார்குடி சட்டப்பேரவை ராஜா அவருடைய உரையை படிச்சு பார்த்தீங்கன்னா, அரசுக்கு ஒரு முக்கியமாக ஒரு வளர்ச்சிக்கான ஆலோசனை கூறக்கூடிய அந்த தவிர அவரோட கான்ஃபரன்டேஷன் பண்ணவங்க ஆளுங்கட்சி ட்ரெஷரி பெஞ்சில் தான் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர இவர்கள் எல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் எடுத்து கூறக்கூடிய ஒரு அவையாகத்தான் திராவிட முன்னேற்றத்தை பயன்படுத்திட்டு இருக்கு. ஓகே, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லாம அவங்களை முடக்குவதன் மூலமாக உண்மை தகவல்கள் வெளிவராம போயிடக்கூடிய ஒரு சூழலை அதிமுக ஏற்படுத்துதா? முதல்ல சட்டசபை நிகழ்வுகளை இப்படி பொது மேடையில் பேசுறது முறையல்ல, மரபும் அல்ல. இப்போ நம்ம கொடுத்த தலைப்பு தொழிற்சாலையை பற்றி பேசணுங்கிற மாதிரி தானே நீங்கள் கூப்பிட்டீங்க இல்லையா? தொழிற்சாலை ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகணும்னு சொன்னால் முதல்ல நம்மளுக்கு வேணுங்கிறது ஃபைனான்ஸ் ஃபண்டு வேணும். அடுத்து ஒரு ஃபாஸ்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அப்ரூவல், அந்த தொழிற்சாலைக்கு அப்ரூவல் பண்ணுறதுக்கு வரணும். தொழிற்சாலை கட்டுறதுக்கு லேண்டு வரணும், எலக்ட்ரிசிட்டி இருக்கணும், மேன் பவர் இருக்கணும்,
ரா மெட்டீரியல்ஸ் இருக்கணும், ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் த கவர்மெண்ட் இருக்கணும், லா அண்ட் ஆர்டர் இருக்கணும். இது எல்லாம் ஒருங்கே 100% உள்ள ஒரே மாநிலம் தமிழகம். அதுவும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆளுகின்ற வரைக்கும், முதல்வராக இருக்கின்ற வரைக்கும் தமிழகத்தில் எந்த குறையும் வராது. திமுக உறுப்பினர் சொல்றாரு, ராஜா வந்து திமுக உறுப்பினர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து ஏத்துக்கலாம். சரி, எதிர்க்கட்சிங்கிற அடிப்படையில் அவர் போற போக்குல இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு, அரசுக்கு களங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறாரு அப்படின்னு. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு என்ன வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்ல சொல்றாங்க, இந்த அதாவது எந்த மாநிலங்கள் வந்து தொழிற்சாலை வைப்பதற்கு தகுதியான மாநிலங்கள் அப்படின்னு சொல்றதுல தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், ஹரியானா. நீங்க சந்திக்க முடியவே இல்லை சூழ்நிலை. அமைச்சர்கள் முதலமைச்சர் இருந்து அனுமதி வாங்காம வந்து யாரையுமே அவங்க சந்திக்கிறதுக்கு மறுக்கிறாங்க, யாரையுமே சந்திக்க முடியல. அதனால தமிழகத்திற்கு வரக்கூடிய தொழில்துறை நிறுவனங்கள் வேறு மாநிலத்திற்கு போறக்கூடிய சூழல் இருக்குன்னு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஏப்ரல் மாதம் வைத்த குற்றச்சாட்டு எதுவுமே போல. நான் தான் சொல்றேன், நீங்க அவங்கள கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால சொன்னதே தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், ஒரிசா, ராஜஸ்தான், குஜராத், தமிழக அரசு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். மத்திய அரசு தமிழக அரசு பாராட்டினதை சரின்னு ஏத்துக்கிறோம்னா அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி வைக்கக்கூடிய விமர்சனங்களை பாராட்டுகள் நான் சொல்லல. நானு இது வந்து தகுதியான மாநிலங்கள் அப்படிங்கறதுக்கு ஒரு லிஸ்ட் பண்ணதுல தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது அப்படிங்கறத சொல்ல வரேன் நான். நீங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 32,301 தொழிற்சாலைகள் இருக்கிறது. 32,300 தொழிற்சாலைகள் மெயினா வந்து சென்னையில, கோயம்புத்தூர்ல, இதுல நம்ம திருப்பூர் இதுல எல்லாம் இருக்கு. சென்னையில மட்டும் 16,406 தொழிற்சாலைகள், கோயம்புத்தூர்ல 4,986, திருப்பூர்ல 3,406, கரூர்ல 1,825, மதுரையில 852, ஈரோடுல 639, மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் 4,187, மொத்தம் 32,301 தொழிற்சாலைகள் தமிழகத்தில் இருக்கிறது. நான் கேட்கிறேன் நண்பர் கண்ணதாசன் அவர்களுக்கு, இந்த தொழிற்சாலையில் இந்த மாவட்டத்தில் இருந்து ஒரு தொழிற்சாலை ஆந்திராவுக்கு சென்றது, ஒரு தொழிற்சாலை கர்நாடகாவுக்கு சென்றது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு தமிழகத்தில் இருந்து ஒரு நிமிடத்திற்கு 3 கார்கள், குஜராத்துக்கும் ஒரு நிமிஷத்துக்கு 3 கார் உற்பத்தி ஆகிற ஒரே இடம் உலகத்தை எங்கும் இல்லை, தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு. 3 கார், ஒரு ஆண்டுக்கு 9 லட்சம் கார், அவங்க கிட்ட வரேன், ஒரு ஆண்டுக்கு 9 லட்சம் கார்கள் உற்பத்தி ஆகிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். 2016ல ஸ்டேட்மெண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்ற அடியில் இந்த இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரினர்ஸ் மெமரண்டம் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அந்த வெளியிட்டதுல அதிகமான முதலீடுக்கு வந்தது கர்நாடகா முதலிடத்துல இருக்கு. ஆனா தமிழ்நாடு 11வது இடத்துல கிட்டத்தட்ட 2 விழுக்காடு தான், அது 3,539 கோடி தான் முதலீடு இருந்ததா இப்ப வெளியிட்டு இருக்காங்க இதே மத்திய அரசு. இவங்க இன்னும் வந்து ஒரு ஊடகங்கள்லயும் சரி சட்டவிலும் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுடைய வருத்தமே தவறான 2004-2005 45,060 கோடி, 2013-14 90,664 கோடி. இவர் சொல்ற ஒரு தொழில் தொடங்க வேண்டுமானால், அது வெற்றிகரமாக நடைபெற வேண்டுமானால், லாபத்தை ஈட்ட வேண்டுமானால் முதல் தேவை அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு, அது ஒழுங்காக காப்பாற்றப்பட வேண்டும். அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்று என்னால் உறுதி கூற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை தொடங்குறாங்க. எந்த இண்டஸ்ட்ரியும் தமிழகத்தை விட்டு போகவே இல்லை அப்படிங்கறத தொடங்கி அவங்க வந்து முதலமைச்சருடைய ஸ்பீச் இருக்கு. இந்த உண்மை நிலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? முதலமைச்சருடைய பேச்சுல சட்டம் ஒழுங்கு முதல் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பாதுகாப்பாக சட்டம் ஒழுங்கு வந்து எல்லா காலத்திலும் இருக்கு. அது 2010 திமுக ஆட்சியின் போதும் இருந்திருக்கு, இப்போது அதிமுக ஆட்சியின் போதும் அத்தகைய சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு என்பது உத்தரவாதமாக இருக்கு. அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் எனக்கு இல்லை. ஆனா தொழிலாளர்களுக்கு சட்டம் ஒழுங்கு என்கிற பெயர்ல அடக்குமுறை இருக்கு. முக்கியமான விஷயம், தொழில் வளர்ச்சி, தொழில் மூலதனம் என்பது யாருக்காக அப்படின்னு சொன்னா அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக, அந்த தேவையிலிருந்து வருது. நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டால் தமிழ்நாட்டில் மூலதனம் குவிந்திருக்கிறது. தொழில் வளர்ச்சி என்பது ஒரு பெரிய
வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதுல எல்லாம் எனக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை, எங்கள் இயக்கத்துக்கும் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. இங்க கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, சட்டமன்றத்தில் முதலமைச்சரும் உறுப்பினரும் விவாதித்திருக்கக்கூடிய விஷயம், தமிழ்நாட்டிலிருந்து சமீபத்தில் ஒரு தொழிற்சாலை கூட ஆந்திராவுக்கு போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2014 டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி ஃபாக்ஸ்கான் சஸ்பென்ஷன் ஆஃப் ஆபரேஷன் அப்படின்னு ஒரு நோட்டீஸை ஒட்டிட்டு, தமிழ்நாட்டில் சென்னையில் ஸ்ரீபெரும்புதூர்ல சஸ்பென்ஷன் ஆஃப் ஆபரேஷன் அப்படின்னு நோட்டீஸ் போர்டில் 22 டிசம்பர் 2014 ஒட்டிட்டு, பிப்ரவரியில ஸ்ரீ சிட்டியில ஃபாக்ஸ்கான் ப்ரொடக்ஷன் நடக்குது. அது எப்படி நடக்குது? இப்ப லேட்டஸ்ட் நியூஸ், ஃபாக்ஸ்கானுடைய ப்ரொடக்ஷன் சம்பந்தமா மகாராஷ்டிரால செல்போன் இண்டஸ்ட்ரி சம்பந்தமா ஃபாக்ஸ்கானுடைய உற்பத்தி ஆகஸ்ட்ல உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை திரும்பி கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் செய்யாம அதையும் அமைச்சர் சொல்றாங்க. என்ன விஷயம்னா, ஃபாக்ஸ்கான் அந்த நியூஸோட சேர்த்து எங்களுடைய டிமாண்ட், ஃபாக்ஸ்கான் நினைச்சா இன்னைக்கு ஐபோன்ல மகாராஷ்டிரால பண்ணக்கூடிய அந்த உற்பத்தியை இந்த நோக்கியா SEZக்குள்ளேயே பண்ணிருக்க முடியும். அப்படி பண்ணியிருந்தா 30,000 வேலை வாய்ப்பு பறிபோயிருக்காது. நீங்க திரும்ப ஓபன் பண்றது அப்படின்னு பேசும்போது 30,000 வேலை வாய்ப்பு பறிபோனது அப்படிங்கிறதுக்கான கேரண்டி திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சட்டமன்றம் பேசுமா? ஏற்கனவே வெளியில தூக்கி போட்ட 22 வயது இளைஞனை விஆர்எஸ்ல அனுப்பிச்ச இளைஞனை, 25 வயது இளைஞனை வெளியில அனுப்பிச்சிருக்கோமே, இளம்பெண்கள் அனுப்பியிருக்கோமே, இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு திரும்ப உத்தரவாதமாக கிடைப்பதற்கான அரேஞ்ச்மெண்டோடு சேர்ந்து விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் இது. அப்ப இது ஒன்றும் சாதாரண ஏற்பாடு அல்ல. இது எங்கிருந்து வருது, திமுகவா அதிமுகவா என்று விவாதிக்காமல் நீங்க அடிப்படையில பேச வேண்டிய விஷயம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, எங்கு மூலதனத்துக்கு வருகிற முதலீட்டாளருக்கு சலுகை அங்க அதிகம் கிடைக்குமோ அந்த சலுகையை தேடி போவாங்க என்பதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம். குஜராத் இன்னைக்கு ஏன் இன்வெஸ்டருக்கு ரொம்ப அதிகமான ஏற்பாடா இருக்கு? நீங்க அவங்க சொன்னாங்க இண்டஸ்ட்ரி அவ்வளவு டெவலப்மெண்ட், இவ்வளவு டெவலப்மெண்ட். உண்மைங்க. நீங்க தமிழ்நாடு எக்கானமி பத்திய விக்கிபீடியாவோட ஏரியாக்குள்ள போங்க. BHEL முக்கியமான காரணம், சேலம் ஸ்டீல் பிளான்ட் முக்கியமான காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹெவி வெஹிக்கிள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரணம், ஆவடி டேங்க் தொழிற்சாலை முக்கியமான காரணம், சென்னை ஆசியாவோட டெட்ராய்ட் அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம். இங்க இதெல்லாம் இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி சார்ந்த விஷயம். நான் உங்க கருத்தோட உடன்பாடு. ஆனா நீங்க இதே கருத்தை வைக்கிற போது, நீங்க இவ்வளவு சலுகைகள் கொடுத்து இந்த நிறுவனங்களை உள்ள இழுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகிறது, பல்வேறு சலுகைகளை இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அரசுகள் அள்ளி கொடுக்கிறது, வரக்கூடிய வேலை வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த சலுகைகள்லாம் இல்ல, கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் பயனடைகிறாங்கிற குற்றச்சாட்டை இன்னொரு புறத்துல இருந்து இடதுசாரிகள் தரப்புல இருந்து வைக்கவே இல்லையா? வைக்கிறோமே. இதுதான் பிரச்சனைன்ற. நீங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, ஒரு நீண்ட கால பார்வையோடு, ஒரு சஸ்டைன் growth, அதாவது நீடித்த வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கணும். நீடித்த வளர்ச்சி எப்ப இருக்கும்? நீங்க இயற்கை வளத்தை சரியான முறையில பயன்படுத்துவதற்கான திட்டமிடல் இருக்கணும். அப்பதான் நீடித்த வளர்ச்சி இருக்க முடியும். மேன் பவரை சரியான வகையில திட்டமிடுவதற்கு ஏற்பாடு இருக்கணும். அப்பதான் நீடித்த வளர்ச்சி இருக்க முடியும். இங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் வா உடனே எடுத்துக்கோ போயிடு அப்படின்றாங்க. இப்ப ஃபாக்ஸ்கான் இங்க இருந்து போகுது, நோக்கியா அது வரி மற்ற பிரச்சனை, அது சார்ந்த விஷயம். அது இங்க எங்கேயும் இந்தியால வேற எங்கேயும் ஓபன் பண்ணல. ஆனா ஃபாக்ஸ்கான் வேற இடத்துல ஓபன் பண்ணுது. இங்க கிடைச்ச வரி சலுகை நின்னு போகிற போது, வேற இடத்துக்கு கிடைக்கிற போது அது சுவிட்ச் ஓவர் ஆகுது, ஜம்ப் ஆகுது. இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்டருக்கான பாலிசி. நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க அதிமுக திமுக இரண்டு பேருமே இன்வெஸ்டருக்கு சாதகமான பொருளாதார கொள்கையை முன்வைத்திருக்கக்கூடிய சூழலில் அது வேற மாநிலங்களுக்கு போகும் என்பதுதான் உண்மை. நீங்க ஸ்ட்ரிக்டா வேலை வாய்ப்பு, அதுக்கான வளர்ச்சி என்பது குறித்த ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த மாநிலத்தில் ஆளும் அரசியல் கட்சிக்கு இருந்தால்தான் அந்த மாதிரி இன்வெஸ்டர் போக மாட்டாங்க. அது எங்க இருக்கும், எங்க தேவை இருக்கு? நீங்க மீடியம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில தேவைப்படுது. அததான் அவர் அதிமுக நண்பர் அழகா சொன்னாங்க. அந்த எண்ணிக்கை இன்னைக்கு இருக்கு, 32,000 எண்ணிக்கை இருக்கு. அதுல இன்னும் விரிவாக்கம் தேவைப்படுது. குறிப்பா பல இண்டஸ்ட்ரி குறைஞ்சிருக்கு. குறிப்பா கோயம்புத்தூர்ல குறைஞ்சிருக்கு, கரூர்ல குறைஞ்சிருக்கு, திருப்பூர்ல குறைஞ்சிருக்கு, நாமக்கல்ல குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாம் சட்டமன்ற தேர்தல் அந்த இடத்துல இருந்து அதுதான் சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி பாதிப்பு இருக்கு அப்படின்னா எப்படி திருப்பி அதெல்லாம் மக்களுக்கு அப்படிவான ஒரு பிரச்சாரத்தை இந்த நாட்டில் நாம் முழுமையாக கொண்டு போல, வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு புரிய வைப்பதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து திரு மோகன், செயின்ட் கோபின் இண்டஸ்ட்ரி போயிடுச்சு, ராம்கோ இண்டஸ்ட்ரி போயிடுச்சு, ஃபோர்டோட எக்ஸ்டென்ஷன் சென்டர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா? இல்ல இந்த நிறுவனங்கள் போகல அப்படிங்கறதுல உண்மை இருக்கா? எந்த குற்றச்சாட்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இன்னைக்கு இருக்கிற குளோபலைசேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி
அவங்களோட பாலிசி எடுத்திங்கன்னா அது எந்த இடத்துல இருக்கணுங்கிறது there are so many factors. ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ஸ்டேட்டில் இருக்கிற லேபர் ரிலேஷன்ஷிப்பு, அண்ட் அதில் இருக்கிற பவர் அவைலபிலிட்டி, இது அண்ட் மெயினாக வந்து மேன் பவர், தி ஸ்கில்டு மேன் பவர் அவைலபிலிட்டி, இது எல்லாமே சேர்ந்து தே டிசைட். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் அவங்களுக்கு உதவக்கூடிய அந்த திட்டங்கள், அவங்க அந்த சப்சிடி எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் எம்என்சிஸும் தே டிசைட் ஆன் தி வேர் தே கேன் இன்வெஸ்ட். இல்ல இங்கே தமிழகம் பின்தங்கி இருக்கு. இல்ல அதுல வந்து நிச்சயமா தமிழகம் பின்தங்கி இல்லை. அதுக்கு இன்னொன்று என்னன்னா, நீ ஏன் இங்கே போல், அதாவது ஒரு பெரிய எம்என்சிங்கிறது வந்து ஒரு இடத்துல தான் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மெடிக்கல் இதுக்கெல்லாம் நிறைய ஒரு சப்சிடி கொடுத்தாங்க. இங்கேருந்து நிறைய பேர் வெளில போனாங்க, இங்கேருந்து போய் ஆரம்பித்து ஒரு 5 வருஷத்தில் க்ளோஸ் ஆகி திருப்பி வந்துட்டாங்க. அதுதான் உண்மை. அதனால இது என்ன ஆகும்னா, ஒரு இனிஷியலாக இப்போ ஆந்திராவில் வந்து அவங்க ஸ்டேட்டை எப்படியாவது அதை முன்னுக்கு கொண்டு வரணும், ஏன்னா அவங்களுக்கு ஒரு அவசரம் இருக்கு. இல்ல புரிஞ்சுக்க முடியுது. நீங்க இங்க ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்கி அந்த இண்டஸ்ட்ரியோட விரிவாக்க பணிகளை வேறொரு மாநிலத்தில் ஏற்படுத்துறதை நம்ம தடுக்க முடியாது. அந்த மாநிலத்தில் இவங்களுக்கு வேறு சலுகைகள் கிடைச்சிருக்கலாம். ஆமா, ஆனா ஒரு இண்டஸ்ட்ரி இங்க இருந்தே இங்க சரியில்லைன்னு சொல்லி நகரத்தை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. இங்க இருந்து சரியில்லைங்கிறது பாத்தீங்கன்னா மேபி இந்த ஃபாக்ஸ்கான் இஷ்யூ வந்து இட்ஸ் a separate issue based on டாக்ஸ் இஷ்யூனால அவங்களுக்கு வந்து, நாட் பிகாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஏதோ ப்ராப்ளம்னால அந்த ஃபாக்ஸான் க்ளோஸ் பண்ணதோ அந்த மாதிரி இல்லை. இட்ஸ் பேசிக்கலி இட்ஸ் அ டாக்ஸ் இஷ்யூ. அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்தது. நோக்கியாவோட ப்ராப்ளத்தினால, நோக்கியா ப்ராப்ளத்தினால இல்ல, நோக்கியாவோட இட் இஸ் a link. இல்ல நோக்கியானால இப்ப நோக்கியா திரும்ப வந்துச்சுன்னா அவங்களும் திரும்ப வர போறாங்க. அதனால அந்த ஒரே ஒரு இஷ்யூ இதனால தமிழகத்துல வந்து பின்தங்கி இருக்கு. இல்ல இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு இப்போ கர்நாடகாலேருந்து ஒரு ப்ரமோட் பண்ணாங்க நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே இந்த ஹுசூரில் இருக்கிறது, கோயம்புத்தூரில் இருக்குது. அப்படி எந்த விதமான ஒரு சிறு மற்றும் குழந்தைகள் அங்கே போய் ஆரம்பித்து பெரிய லெவலில் பண்ணவே இல்லை. அதே மாதிரி ஆந்திராலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிட்டிக்கு காரணம் என்னென்னா, அது ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு. அதில் சில நிறைய ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அண்ட் இட் இஸ் நியரர் டு த போர்ட் அப்படிங்கிற ஒரு அந்த பேசிஸில், அண்ட் இட் இஸ் வெரி நியர் டு த சென்னை. ஸ்ரீ சிட்டிக்கு மிக முக்கியமான நிறுவனங்கள் அங்கே தொடங்குறாங்க. சென்னையிலிருந்து வெறும் 3 மணி நேரம் தான் பயண தூரம்னு சொல்றாங்க. மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க குளச்சல் துறைமுகம் ஆரம்பிக்க போகும்போது பினராயி விஜயன் இங்கேருந்து போய் எங்களுக்கு விளிஞ்சம் துறைமுகத்தினால உங்களுக்கு பாதிப்பு வரும், 30 கிலோமீட்டர் தான் ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ்னு சொல்லி அவர் பிரதமர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு. அதனால ஒன்னும் பாதிப்பு வராது, நீங்க மாநிலங்கள் தரப்புல தான் இதை பாத்துக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருந்து இந்த பாதிப்பை சரியாக தமிழக அரசு உணரலையோ? இது ஸ்ரீ சிட்டிங்கிறது ஒரு 15 வருஷமா இப்போ வரல. அது வந்து ஸ்லோவா டெவலப் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இட் ஹஸ் காட் எக்ஸ்பேண்டட் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். இனிஷியலாக அவங்களுக்கும் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க டெவலப். இன்னைக்கு அது வந்து பிகாஸ் இன்னைக்கு there are so many other factors which makes the Sri City more successful. Sri City also is very slowly it has developed. ஆனால் நீங்க ஓவரால் தமிழ்நாடு இது எடுத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மேக்சிமம் சபர்பன், அதாவது இந்த எல்லா த்ரூ அவுட் த ஸ்டேட் டெவலப் ஆன ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு தான் than any other. திரு கண்ணதாசன், அவர் மோகன் சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி இங்க தொடங்குறாங்க, அவங்களுடைய விரிவாக்க பணிகளை வேற எங்கேயோ தொடங்குறாங்க அப்படிங்கிறது சலுகையின் அடிப்படையில் இவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கு. ஆனா ஒரு இண்டஸ்ட்ரி இங்கேருந்தே மைக்ரேட் ஆனாதான் நீங்க அதாவது பிரச்சனையாக நீங்க பார்க்க முடியும். இங்க க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு மாநிலங்களுக்கு அவங்க போறாங்க, இங்க சலுகைகள் இல்லை, எங்களுக்கு வசதிகள் இல்லை, இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, இல்ல வேற ஏதோ லேபர் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாதான். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்க ஒரே ஒரு கன்சர்னை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து தொழில்துறையிலேயே தமிழகம் பின்தங்கி இருக்குங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. குற்றச்சாட்டு என்னன்னா, இன்றைய சட்டப்பேரவை விவாதமே ஒரு தொழிற்சாலை கூட போகலன்றதான். இந்த மாதிரி காரணங்களை சொல்லி போயிருக்கிறதுக்கு நாங்கள் திரும்ப கொண்டாடுன்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் எந்த ஒரு தொழிற்சாலையும் போகலன்னு முழு பூசணிக்காய் சோட்டில் மறைக்கிறது போல ஃபாக்ஸ்கான் தோழர் வந்து தெளிவாக எடுத்து சொன்னார். அது ஒரு கன்சர்ன், அது வேற ஒரு காரணம், வேறு எந்த காரணங்கள், நில பிரச்சனையோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ மின்சார பிரச்சனையோ சொல்லி ஒரு நிறுவனம் வெளியில போறதுக்காக சொன்னேன். இப்போ நான் மரியாதை ஐயா பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் இவ்வளோ தொழிற்சாலைகள் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. இவங்களும் சொன்னாங்க 2007ஆம் ஆண்டு இந்த சிறு குறு தொழிற்சாலைகளுக்காக ஒரு தனி கொள்கையை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2008 கொண்டு வந்து இது 10% உயர்த்த வேண்டும். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த தொழில் வளர்ச்சி.
எல்லாத்துக்கும் நாங்க வந்து எதுவுமே செய்யல என்ற பொழுது இந்த சிறு குறு தொழில் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் வந்து துணை முதல்வர் இருந்தப்ப 2010ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் பல்வேறு மாவட்டங்களில் கூட்டங்கள் நடத்தி அதற்கான தொழில் வளர்ச்சியை கொடுத்து 10% வளர்ச்சி என்று முன்னிட்டு அதை கொண்டு வந்து 5 ஆண்டுகள் நிறைவேற்றி காட்டினாங்க. அதனுடைய தொடர் வளர்ச்சி தான். நாங்க என்ன சொல்ல வரோம், பெருநிறுவனங்கள் இவங்க சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி பல்வேறு இடங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 30,000 பேர் வேலை இழக்கக்கூடிய ஒரு ஃபாக்ஸ்கான் என்பதை ஏன் இவங்க கொண்டாடல? இனிமே கொண்டு வரேன்னு சொல்றாங்க. கடந்த 4 ஆண்டுகளாக 5 ஆண்டுகளாக செய்ய முடியாதை இனிமே கொண்டு வந்தா சந்தோஷம், நாங்கள் வருத்தப்பட போறதில்ல. இந்த மாநிலத்தினுடைய தொழில் வளர்ச்சி முன்னேற வேண்டிய சொல்ல எங்களுக்கு எந்த வேற குற்றச்சாட்டை அதிமுக மேல உங்களால வைக்க முடியல. எந்த குற்றச்சாட்டையும் வைக்க முடியல. அவங்க முதலமைச்சர் கேட்டாங்க ஒரு தொழிற்சாலை சொல்ல மாட்டாங்க, 4 தொழிற்சாலை. திரு மோகன் சொல்றாரு விரிவாக்க பணிகள் வேறு, இங்க இருந்து ஒரு நிறுவனம் எந்த வசதியும் இல்லாம மைக்ரேட் ஆகுதுங்கிறது வேறு. அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு திமுக வைக்க முடியாது. 2009ஆம் ஆண்டு உலக வங்கி ஒரு அறிக்கை வெளியிடுது, தமிழகம் தான் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கின்றது தொழில் வளர்ச்சியில். ஆனால் 2015 இறுதியில் இதே உலக வங்கி இந்த குளோபல் மீட் என்று சொல்லக்கூடிய மாநாடு நடத்திய பிறகு ஒரு அறிக்கை வெளியிடுகிறது. அதுல பிசினஸ் அதாவது தொழில் துவங்குவதற்கு தமிழகம் 7வது இடத்துல தான் இருக்குது. அதுக்கு வந்து 8 காரணிகள் சொல்றாங்க. சுற்றுச்சூழல் மற்றும் இந்த டாக்ஸேஷன், அது இல்லாம கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ் பண்றது, தொழிலாளர் பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் சீர்திருத்தம் சொல்றாங்க. அதுல 8 காரணிகள்ல சொல்லி எந்த நிறுவனமும் வெளியில போலங்கறதானே. இங்க பாருங்க 8 காரணிகள்ல 5 காரணிகள் சரியில்லை. நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க தமிழ்நாடு வந்து எப்பயுமே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல தொழில் வளர்ச்சியில நல்ல இடத்துல தான் இருக்கு. இங்கே விவாதிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்றைக்கு திமுக அதிமுக சண்டையிடக்கூடிய விஷயம் பன்னாட்டு மூலதனத்தை அதிகமாக ஈர்த்தது நாங்கள் தான் என்று பேசிட்டு இருக்காங்க. நீங்க கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியில தெளிவாக வெப்சைட் புள்ளி விவரம் சொல்லுது, 14.9% தான் பன்னாட்டு மூலதனம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. குஜராத் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. இதுதான் விவரம். ஆனா கவர்மெண்ட் செக்டார் 51% இருக்கு. கவர்மெண்ட், அது தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து 51% இருக்கு தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு. பிரைவேட் செக்டார் நீங்க சிறு குறு மற்றவங்க எல்லாம் சேர்த்தீங்கன்னா மற்ற 30% கிட்ட இருக்கிறாங்க. அப்படின்னா இது என்ன புள்ளி விவரத்தை காட்டுதுன்னா, மீண்டும் மீண்டும் நீங்க சலுகை என்கிற பெயர்ல மற்ற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகையை விட இந்த 51% இருக்கிற கவர்மெண்ட் செக்டாரை டெவலப் பண்றது பத்திய ஆரோக்கியமான விவாதத்தை திமுக அதிமுக நடத்தினால் வேலை வாய்ப்பு கேரண்டி ஆகும். எக்கானமி வந்து ஒரு சஸ்டைன்டு குரோத்தை நோக்கி போகும். அதுதான் வந்து ஒரு அரசு ஆரோக்கியமா சிந்திக்க வேண்டிய தேவை. இடைவெளிக்கு பிறகு நேர்விட பேச தொடரும். இங்க தமிழகத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எதுவும் போகல அப்படின்னு முதலமைச்சர் சொல்றார். போகாம இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் புதிதாக தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கை. இத்தனை வருட காலம், கடந்த 5 வருடம், இப்போ ஒரு 6 மாதம் நீங்க சேர்த்துக்குங்க. இந்த 5.5 வருட காலத்துல எத்தனை புதிய இண்டஸ்ட்ரீஸ் தமிழகத்துல தொடங்கப்பட்டிருக்கு? இப்போ நம்ம சர்வதேச முதலீட்டாளர்கள் மீட்டிங் போன வருஷம் நடந்தது. அதில் 2,45,000 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் ஆயிருக்கு. 100 முறை வெள்ளை ஆயிருக்கு. அதுல இதுவரைக்கும் 25,000 கோடி முதலீடு வந்துருச்சு. 100 முறை எதிர்க்கட்சிகள் வெள்ளை அறிக்கை கேட்டாங்க. நீங்க எல்லாம் வெள்ளை அறிக்கை கேட்கறதுல நீங்க 98 தெரியல. நீங்க 2007 2008 இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது growth ரேட் வந்து மைனஸ்ல 1.33 இருந்தது. 2008 2009 1.17. இப்போ உள்ள ஆனுவல் growth ரேட் 8.08. இவங்க இதுல மைனஸ்ல இருந்ததுங்க. இவங்க எப்படி இதெல்லாம் பேசுறாங்க? இது வந்து மைனஸ் 1.33 இருந்தது. 2008 9 எப்படி இதெல்லாம் பத்தி எல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பேசுறதுக்கே முடிய போச்சு. எங்களுக்கு யோக்கியதன்னு சொல்றாங்க. இப்ப வந்து சட்டப்பேரவையில நீங்க டெக்ஸ்டைல் எடுத்தீங்களா? ஒரு நிமிஷம் நான் பேசுறேன், நான் பேசி முடிஞ்சேன். டெக்ஸ்டைல் எடுத்தீங்களா? இந்த இந்தியாவிலேயே நம்பர் 1 தமிழ்நாடு. இந்தியாவிலேயே ஜிடிபி 4% டெக்ஸ்டைலே கவர் ஆகுது. திருப்பூர்ல பின்னலாடை தொழில் நசிஞ்சு போய்
சீனாவிலிருந்து பங்களாதேஷ் வழியா இறக்குமதி ஆயிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தொழிலை ஏற்றுமதி பண்ண முடியல. இங்க நடக்கிற தொழில் எல்லாத்தையுமே பூசி விழுகிற மாதிரியே தகவல்கள் சொன்னாங்க. பங்களாதேஷ் கொண்டு போறான், சைனா கொண்டு போறான், பாகிஸ்தான் இந்தியாவில இருந்து ஏற்றுமதியே இல்ல. இந்தியாவில இருந்து ஏற்றுமதியே இல்லங்கறத எந்த வகையிலும் குறைவே இல்ல. இல்லன்னா எப்படி ஜிடிபில 4% கோயம்புத்தூர்ல இருந்து மோட்டார் பம்புகள் ஏற்றுமதியே செய்யப்படுறது இல்ல. சீனாவில இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இதுதான் உண்மை. பின்னலாடை வந்து நசிஞ்சு போய் சீனாவில இருந்து பங்களாதேஷ் வழியா இங்க வருகிறது. இதுதான் உண்மை. குறையல. நீங்க அததான் நீங்க கவனிக்கணும். நீங்க டெக்ஸ்டைல்ல 35% கிராஸ் எக்ஸ்போர்ட்ல ஏர்னிங்ஸ் நடந்து வாங்கிட்டு இருக்கோம். நம்ம 35%, 4% ஜிடிபில டெக்ஸ்டைலே வருது உங்களுக்கு. அதனால நம்மளுக்கு எந்த குறைவும் கிடையாது. நம்மளுடைய உற்பத்தி எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க ஒரே ஒரு இது கார் உற்பத்தியில இன்னைக்கு வந்து உலகத்திலேயே 9 லட்சம் கார் ஒரு வருஷத்துல நம்ம வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கார் தொழிற்சாலை ஒரு நிமிஷத்துக்கு எல்லாருக்கும் கார் மட்டும் கிடைச்சா போதும். இல்ல இல்லங்க, வேற எந்த தொழிலும் வளர வேண்டாம். நீங்க வந்தா இன்க்ளூசிவ் growth வேணாம். அதாவது இண்டஸ்ட்ரி வளரவே இல்லங்க. இண்டஸ்ட்ரி வளர்ந்து உற்பத்தி ஆகிற ஒரு விஷயத்தை நம்ம நீங்க எப்படி வளர்ச்சி இத வளர்ச்சின்னு சொல்றதா நீக்கோன்னு சொல்றதா? வளர்ச்சி தான். நான் திரும்ப வரேன். நீங்க ஒரு நிமிஷத்துக்கு 3 கார் இங்க தமிழ்நாட்டுல இருந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அப்ப எல்லாருக்கும் கார் தான் வாங்க முடியும். ஆக்சுவலா நீங்க சொன்ன ஒரு மேஜர் பாயிண்ட் வந்து சீனாலேருந்து வர்ற இறக்குமதி, ரைட்? இதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசாங்கம் கிடையாது. இது வந்து குளோபலைசேஷனால இந்திய அரசாங்கம் சோ மெனி இந்த நம்ம அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் இது பண்ணும்போது ஈவன் சார்க் கண்ட்ரி வழியா, நாட் ஈவன் டைரக்ட்லி ஃப்ரம் சைனா இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா இன்டைரக்டா சைனா ப்ராடக்ட்ஸ் வந்து த்ரூ பங்களாதேஷ், த்ரூ ஸ்ரீலங்கா, த்ரூ ஆல் அதர் நேபாள் வந்து இன்னைக்கு இங்க சிறு மற்றும் குறைந்தொழில் அழிஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்க சாதாரண தாழ்பால்ல இருந்து ஒரு கொக்கில இருந்து ஒரு இதுல இருந்து உங்க இந்த இதுல வாஷ் பேசின்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து சீனால இருந்து வந்து இறக்குமதி ஆகி இங்க இருக்கிற தொழில்கள் நீங்க சொன்ன மாதிரி உண்மையா நசிஞ்சிட்டு தான் இருக்கு. காரணங்கள் வந்து நம்மளோட இது குறைஞ்சதோ, கெப்பாசிட்டி குறைஞ்சதோ இல்ல, இதனால இல்ல. இது வந்து குளோபலைசேஷனோட எஃபெக்ட். இதுக்கு நம்ம வந்து நிச்சயமா ஒரு இம்மீடியட்டா ஒரு, அதாவது இந்திய அரசாங்கம் இதுக்கு வந்து எஃபெக்ட் எடுத்து அதுக்கு உண்டான தடுப்புகள் பண்ணினால் ஒழிய இந்த இது வந்து எல்லா ஸ்டேட்லயுமே அஃபெக்ட். நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. அந்த மோட்டார் பம்ப் செட் உரிமையாளர்களும் பின்னலாடை தொழிலாளர்கள் சங்கத்தையும் அவங்க ரெண்டு தரப்புலையும் வலியுறுத்தின விஷயத்தை தான் நான் சொல்றேன். நீங்க பட்ஜெட் சமயத்திலையும் தேர்தல் சமயத்திலையும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு இது வேணும், இது மாதிரி நாங்க வந்து நசிஞ்சு இந்த தொழில் தொடர்ச்சியாக 2014 தொடங்கி தொடர்ச்சியாக 2 வருடங்களாக அந்த தொழில் நசிஞ்சு இருந்திருக்குங்கிறத அவங்க சொல்றாங்க. திரு கண்ணன், அதாவது இந்த இடத்துல திரு கௌரிசங்கர் சார் சொன்னாங்க என்ன விஷயம் அப்படின்னா, கார் வந்து 9 லட்சம் கார் வருது, 3 கார் கொடுக்குறோம் அப்படின்னு. நீங்க ஒரு அதான் 3 கார் கொடுக்குறீங்க. 1 மணி நேரத்துக்கு ஹுண்டாய் மட்டும் 54 கார் உற்பத்தி பண்றாங்க 1 மணி நேரத்துக்கு. என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் புள்ளிவிவரம் சொல்லுவேன். ஆனா விஷயம் என்னன்னா, நம்முடைய நாட்டுல மொத்தத்தையும் கண்களை விட்டு சோர்களை வாங்கிட்டு இருக்கோம், சித்திரத்தை வாங்கிட்டு இருக்கிறோம் நாம. நீங்க செம்பரம்பாக்கம் ஏரியில இருந்து ஆலைகளுக்கு, பன்னாட்டு ஆலைகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர் கனெக்ஷன், இயற்கை வளம்னு நீங்க சொன்னீங்க. இயற்கை வளத்தை நம்ம அள்ளி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு கார் உற்பத்திக்கு எத்தனை கன லிட்டர் தண்ணி வந்து அதுக்கு செலவாகுது, அது குறித்த விஷயம் என்ன, இதெல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுக்காம எப்படி வருவாங்க, எப்படி வேலை வாய்ப்பு டெவலப் ஆகும், அதெல்லாம் கேட்டீங்கன்னா கரெக்ட் கொடுத்துதான் ஆகணும். அப்படி கொடுக்கறதுல ஒரு லிமிடேஷன் இருக்கணும். என்னுடைய கேள்வி என்னன்னா, இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் நாங்க சொல்லக்கூடிய அடிப்படை விஷயம், நீங்க இப்படி அடிப்படையில் இயற்கை வளத்தை கொடுக்கிற போது இந்த நிறுவனம் ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் உத்தரவாதமாக இருந்து நீடித்து நின்று வேலை வாய்ப்பை வளர்க்கறதுக்கு உதவி செய்யும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகும். குறிப்பாக ஆக்சிலரி யூனிட்டை டெவலப் பண்ணும். நீங்க 51 ஆக்சிலரி யூனிட் என்னாச்சுங்க? இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து இவ்வளவு தூரத்துக்கு அதிமுக திமுக சட்டமன்றத்துக்குள்ள சண்டை போட்டவங்க, எனக்கு இருக்கக்கூடிய கவலை திமுக எம்எல்ஏக்கள் அம்பத்தூர் எஸ்டேட் பத்தி வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு மூழ்கின சூழல்ல, கிண்டி எஸ்டேட் மூழ்கின சூழல்ல அது குறித்த ஒரு பெரிய விவாதத்தை சட்டமன்றத்தில் ஏன் நடத்தல? அதற்கே முதலமைச்சர் பதில் சொல்லல. தமிழ்நாட்டு முதலாளிகளுடைய பெரிய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுல வேலை வாய்ப்பு நசிஞ்சு போயிருக்கு. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதாரம் அது. அவங்க சொன்னாங்களே, அதுல வந்து ஒரு சஸ்டைன்டு குரோத், நீடித்த வளர்ச்சி என்பது அந்த மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நீடித்து நின்னால்தான் நீங்க வந்து வேலை வாய்ப்பு பெருகும். இல்லைன்னா என்ன ஆகும்? சென்னை டிராபிக்ல வந்து மூழ்கிட்டு இருக்கு, முழுக்க முழுக்க மைக்ரேஷன் வந்து சேரும், எல்லாரும் இங்க வந்து தான் இருக்கிறோம், இங்க மட்டும்தான் வளர்ச்சி அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் சில குறிப்பிட்ட பகுதி ஒண்ணு இல்லைங்க. இன்றைக்கு விவாதத்துல முதலமைச்சர் 20 சிப்காட் தமிழ்நாட்டில் இருக்கு.
20 சிப்காட்ல காஞ்சிபுரத்துல 4 சிப்காட் இருக்கு. 4 சிப்காட்டுக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு 20 சிப்காட்டினுடைய வளர்ச்சி என்ன, ஓசூர் என்ன, ஈரோடு மாவட்டத்தினுடைய பெருந்துறை என்ன, கங்கை கொண்டான் என்ன, இது மாதிரியான விவரங்கள்லாம் என்ன, இந்த விஷயங்களில் சிப்காட் இண்டஸ்ட்ரியில டெவலப்மெண்ட் என்னவாக இருக்கு, இது பத்தி ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை விவாதத்தை திமுக நடத்தலங்கிற குற்றச்சாட்டை மார்க்சிஸ்டுகள் வைக்கிறத பார்க்கணும். இடதுசாரிகள் சட்டமன்றத்தில் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம் அளிப்பதாக இருக்கு. இல்ல இடதுசாரிகள் சட்டமன்றத்தில் இல்லாதது ரொம்ப வருத்தம் அளிப்பதாக இருக்கு. கண்ணன் பேசுறத அதை நியாயப்படுத்த மாதிரி அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த வெள்ளத்தின் பொழுது அம்பத்தூர் பகுதியில் நிறைய தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டன, சிறு தொழிற்சாலை. அது சம்பந்தமாக சட்டப்பேரவையில் அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கொடுத்தாலும் இப்போ எதிர்க்க நிறைய தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. அது இல்லன்னு ஒரு ஆளு மறந்துட்டாரு. அதற்காக பிரச்சனைகளை ஊடகங்கள் வாயில இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசு செய்யலன்றதுக்காக அதுக்கு அவர் பதில் சொல்ல முடியல. இரண்டாவதாக மரியாதைக்குரிய ஐயாட்ட சில கேள்விகள் கேட்டீங்க, என்ன தொழிற்சாலைகள் திறந்திருக்கீங்கன்னு. எங்களை கேட்டீங்கன்னா நாங்க 2006 2011 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 பெரிய தொழிற்சாலை திறந்திருக்கிறோம். நாங்கள் சொன்னது சிப்காட்டை பத்தி பேசினாங்க. சிப்காட் 1971 உருவாக்கியதே திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க திறந்ததை அவர் ஒத்துக்கிறாரு. இப்போ மழை நேரத்துல கடுமையான பாதிப்புக்கு உள்ளான போது நீங்க அதை பற்றி சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினீங்க. வெள்ள நிவாரணத்தை பத்தி பேசினாலே கீழே உட்காருங்கன்றாங்க. அது உங்களுக்கு தெரியும். நாங்க மிக தெளிவான ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கோம். இவர் பழைய அதாவது இவங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, தோழர்களுக்கு அதிமுக சொல்ற மாதிரி சொல்லணும், திமுக ஏதோ ஒண்ணு பேசணும் அந்த எண்ணத்துல இருக்காங்க. நீங்க 2015 அதுக்கு இங்க பாத்துருக்கணும். நீங்க சட்டப்பேரவை நிகழ்வுகளை இதை நாங்க பேசிருக்கணும், பார்த்துட்டு அப்புறம் சொல்லியிருக்கணும். அப்பொழுது பேசியிருக்கோம், பதிவு செய்திருக்கிறோம். தளபதி அவர்களாக குரல் கொடுத்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் கிட்டத்தட்ட 12 தொழிற்சாலைகள், பெரிய தொழிற்சாலை சென்னை மற்றும் சுற்றியிருக்கிற தொழிற்சாலைகள் மற்றும் புதுக்கோட்டை ஆகட்டும், மதுரை பகுதி ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அனைத்திலும் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் சிறு குறு தொழில்கள்ல இருந்து திரு மோகன் வந்திருக்கார். நான் அவற்றை விளக்கம் கேட்டு வந்துடுறேன். இந்த ஒரு விஷயத்துல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிறு மற்றும் குறுந்தொழில்கள் இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ல நிறையவே பாதிக்கப்பட்டது. இது எல்லாரும் அறிஞ்சது ஒண்ணு. இதுக்காக சென்ட்ரல் கட்சி சார்ந்து கூட நீங்க பார்க்க வேண்டியதே இல்லை. எல்லாரும் தெரியும் எவ்வளவு அஃபெக்ட் ஆனதுன்னு தெரியும். ஆனால் இதுக்கு உண்டான பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வந்தாங்க, அருண்ஜேட்லி வந்தாரு, என்னென்னோ பண்ணி அதுக்காக இது பண்ணாங்களே ஒழிய ஒண்ணு மத்திய அரசுல இதுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்கல. இது நான் ஆணித்தரமா சொல்ல முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு உந்துதல்னா பேங்க்ல ஒரு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ஒரு ரீஷெடியூல் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங்காக ஒரு இது பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் நிறைய பேருக்கு மொத்தமா கிடைக்கல. அது பேங்க் மூலமா நிறைய பேர் இன்சூரன்ஸ் பண்ணினாங்க. ஆனா இன்சூரன்ஸ் பண்ணினவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் பண்ண உதவி தொகை அந்த ரிலீஃப் ஃபண்ட் அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி சரியானபடி கொடுக்கல. இது இல்லாம நிறைய சிறு மற்றும் குறுந்தொழில்கள் இன்சூரன்ஸே பண்ணாத ஏன்னா இதெல்லாம் ஒரு 100 வருஷத்துல எதிர்பார்க்காத ஒரு விபத்து இது. அதனால யாருமே எதிர்பார்க்காத போது இன்சூரன்ஸ் பண்ணாத நிறைய சிறு மற்றும் குறுந்தொழில்கள் இருந்து நிறைய அஃபெக்ட் ஆகி அவங்களோட மிஷின்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இதுல அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புன்னு மொத்தமான பாதிப்பு. தமிழக அரசு நிறைய ரெப்ரசன்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி மீட்டர் இது பண்ணி கொடுத்தாங்க. அந்த சார்ஜஸ் அந்த பர்டிகுலர் அந்த டேஸ் இந்த இதுல இது பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் வெள்ள நிவாரணம்னு பாத்தீங்கன்னா இப்போ தானே புயல் வந்தபோது தமிழக அரசு ஒரு ஸ்கீம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாரையும் இது பண்ணி அசஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் இவ்வளவு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு வெள்ள நிவாரணம் நிச்சயமா இந்த இது அதை விட ஒரு மோசமான ஒரு நிலைமை இது இந்த முறை கிடைக்கல. இது முதலமைச்சரோட இதுக்கு எவ்வளவு தூரம் போச்சுங்கிறது எங்களுக்கு இன்னமும் எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு தெரியாத. அதுக்கு கௌரி சங்கர் இருந்து விளக்கம் வாங்கலாம். இடைவேளைக்கு பிறகு நீங்க பேசலாம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு கௌரி சங்கர், இங்கிருந்து வெளி மாநிலங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எதுவும் போகல, இல்ல இங்கேயும் நிறைய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாவே இருந்தாலும், இப்ப விருந்தினர்கள் வைக்கக்கூடிய மிக பெரிய குற்றச்சாட்டு, இந்த 6 மாத காலங்களுக்குள்ளாக மழையால் பாதிக்கப்பட்ட, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகள் மீண்டு வருவதற்கான சூழலை தமிழக அரசு எந்த அளவுக்கு ஏற்படுத்தியிருக்கு?
இல்லை, இது உண்மையிலே ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்து நம்ம வந்து ரிப்போர்ட் அங்கேருந்து அதிகாரிகள்லாம் வந்தாங்க, எல்லா சர்வேலாம் பண்ணாங்க. ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்க போகுதுன்னு பார்த்தா இது வரைக்கும் ஒரு 1100 கோடி கொடுத்ததோடு சரி, எதுவுமே கொடுக்கல. அம்மா வந்து புரட்சித்தலை அம்மா அவர்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதிக்கப்பட்ட வீட்டுக்கெல்லாம் 5000 ரூபா கொடுத்தாங்க, எல்லா வீடுகளுக்கும். சிறு தொழிற்சாலைகள் அந்த தள்ளுவண்டியை வச்சு பண்ணுறவங்களுக்கெல்லாம் 50,000 ரூபா கொடுத்தாங்க. 5 லட்சம் ரூபா கொடுத்து சிறிய தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஏன் நீங்க ஜிஎஸ்டி எதிர்த்தீங்க? ஜிஎஸ்டி எடுத்ததனுடைய முக்கிய காரணமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. மற்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாடு அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் போயிடுமே தானே எதிர்த்தீங்க. ஆமா, அப்ப அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படும் போது நீங்க மத்திய அரசு கைகாட்டினா எப்படி? மத்திய சர்க்கார் செய்யலையே. அது நீங்க மத்திய சர்க்கார் ஜிஎஸ்டினால வரக்கூடிய லாபம் மட்டும் உங்களுக்கு வேணும் நீங்க சொல்லுவீங்க. இன்றைக்கு தேதியில நம்மளுக்கு வர வேண்டிய பணம் 83,000 கோடி. நீங்க ஜிஎஸ்டி எதிர்க்கிறதுக்காக வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை என்ன? முக்கியமான அழுத்தமான வாதம் என்ன? தொழில் நிறுவனங்கள் நிறைய தமிழகத்துல இருக்கு, வரக்கூடிய லாபம் மத்திய அரசுக்கு போகுங்கிறதா உங்களுடைய குற்றச்சாட்டு. வரி வருவாய் குறையுங்கிறதான உங்களுடைய வரக்கூடிய லாபத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க. இப்ப அந்த நிறுவனங்கள் மழையால நசிஞ்சு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த இழப்பை ஈடுகட்டுவதில் உங்க பொறுப்பு இல்லையா? லாபம் கொடுத்தா மட்டும்தான் இந்த நிறுவனங்கள் கண்டிப்பா பொறுப்பு. அதனாலதான் அம்மா வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மத்திய சர்க்கார்ல இருந்து 83,000 கோடி வரணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் போய் போன மாதம் பார்க்கும்போது கூட அஜெண்டால அது கொடுத்துருக்கிறாங்க. அந்த பணம் வந்ததுன்னா நிச்சயம் இந்த நலிந்து போன தொழிற்சாலைகளுக்கெல்லாம் நிச்சயம் உதவி கிடைக்கும், செய்வாங்க. திரு மோகன், இந்த விளக்கத்தை நான் எப்படி பார்க்கறது? நீங்க ஜிஎஸ்டி எதிர்க்கிறதுக்கு தமிழக அரசு சொல்லக்கூடிய மிக வலுவான வாதம் அப்படிங்கிறது வரக்கூடிய வரி வருவாய் எங்களுக்கு குறையும், தொழில்துறை நிறுவனங்கள் நிறைய இருக்கு தமிழகத்துல, எங்களுக்கு வரி வருவாய் குறையும். நிறுவனங்கள் பாதிக்கப்படும் போது அந்த இழப்பை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம், எங்க மத்திய அரசு கொடுத்தா மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிறத ஏற்றுக்கலாம். அதாவது இது கன்சியூமிங் ஸ்டேட்ஸ், அதாவது ஜிஎஸ்டியை பொறுத்தமட்டில் கன்சியூமிங் ஸ்டேட்ஸ் ஆர் பெனிஃபிட்டட் மோர். யார் பொருள்கள் அதிகமாக வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் ஆர் கோயிங் ஜாஸ்தியாகுது. மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் நம்ம மாதிரி தமிழ்நாட்டுக்கு அந்த இழப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது அந்த வருவாய் பங்கிட்டு வரும்போது ஜாஸ்தியாக இருக்குங்கிறது தான் தமிழ்நாட்டோட மேஜர் கன்சர்ன் இன் எகென்ஸ்ட் ஜிஎஸ்டி. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு as a தமிழ்நாடு loses, அதாவது as a state loses its power in controlling the finance. அது வரக்கூடிய வருமானத்தை இவங்க தான எடுத்துட்டு போறாங்க, வரி வருவாய் இவங்களுக்கு தான கிடைக்கும். வரி பிரச்சனைகளுக்கு உள்ளாகறாங்க இல்ல பேரிடர்களுக்கு உள்ளாகறாங்க போது அந்த இழப்பை இவங்க சரி கட்ட வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு தான இருக்கு. என்ன இது அப்படின்னா, அவர் சொன்னது வந்து ஒரு வேற விதமா சொல்லணும்னா financial constraint. தமிழ்நாடு இஸ் அண்டர்கோயிங் financial constraint. அதனால இந்த விதமான அடிஷனல் பர்டன் தே ஆர் நாட் ஏபிள் டு டேக் இட். ஸோ இதுக்கு வந்து நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. இது மூலமா அந்த ஃபண்ட் கிடைச்சா தே கேன், அதாவது அந்த ஃபண்டில் வந்து இந்த இதுக்கு தான் இது கொடுக்க முடியுங்கிற ஒரு வரைமுறை இருக்கு. அதை கேட்டு வாங்கி தான் அது இது பண்ணுங்கிறதா அவங்களோட இது. இட் இஸ் மேஜர் வந்து ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட். மேபி அந்த as he rightly said அந்த மாதிரி வந்தால் they may consider, பட் இன்னும் இது நடக்கல. திரு கண்ணன், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த விஷயத்துல வந்து மத்திய அரசுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அவர் சொன்னதோடு நான் உடன்படுறேன். வந்தாங்க, பார்வையிட்டாங்க, ஆய்வு பண்ணாங்க, மதிப்பீடு பண்ணாங்க. மதிப்பீடு பண்ணதுக்கான தொகையை ஒப்படைக்கணும் இல்லையா? அது வந்து மத்திய அரசு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செய்யவில்லை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ரெண்டாவது, மத்திய அரசு போயிடுச்சு. நீங்க வெள்ளம் வந்து போய் வறட்சி வந்துடுச்சு. இப்ப தமிழ்நாட்டுல தண்ணிக்கு பிரச்சனை வந்தாச்சு. இந்த சூழல்ல நீ மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு என்று கேட்கிற ஒரு யுத்தத்தை மாநில அரசு பண்ணல. மாநில அரசு தரப்பிலிருந்து இதுவரையிலும் மத்திய அரசு வந்து ஆய்வுக்குழு பண்ணிட்டு போச்சு, இவ்வளவு இண்டஸ்ட்ரியல் சேதாரம் ஏற்பட்டிருக்கு, இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்பட்ட சேதாரத்தை மதிப்பீடு பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்கள பாதுகாக்க வேண்டியிருக்கு, அவங்க அந்த பாதுகாப்பு என்பது எங்க ஊர் வேலை வாய்ப்போடு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற பொருளாதார அக்கறையோடு அரசு தரப்புல எத்தனை முறை கடிதம் எழுதினாங்க? முதலமைச்சர் வந்து மத்திய அரசுக்கு எத்தனை முறை கடிதம் எழுதினாங்க? மத்திய அரசு மாநில அரசு முதலமைச்சருடைய மாநாட்டை நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் இது பற்றி என்ன பேசப்பட்டது? எதுவுமே பேசப்படல. அதாவது உரிமைகள் சார்ந்து பேசின நல்ல விஷயங்கள் இருக்கு அதுல. ஆனா பேசாத விஷயங்கள் இந்த மாநிலத்தினுடைய பொருளாதார வளத்தை மேம்படுத்துவதற்கு சிறு நடு குறு தொழிற்சாலைகளுடைய
வளர்ச்சியை வேலை வாய்ப்பை மேம்படுத்துவதற்கான அக்கறை அதுல இல்ல அப்படின்னு தான் இதுல பார்க்க வேண்டியது. இல்ல மக்களுக்கு 5000 ரூபாய் எல்லா வீட்டுக்கும் கொடுத்தாங்க பாருங்க, அதுவே இன்னும் ஒரு 3,50,60,000 பேருக்கு கொடுக்கல. பணம் இல்லாதனால அவர் மோகன் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஏற்கனவே 2 லட்சம் கடன்ல இருக்கிறோம், நம்ம 2 லட்சம் கோடி கடன்ல இருக்கிறோம். இதனால பணம் இல்லை. இந்த 83,000 கோடி வந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த தொழிற்சாலைகளுக்கும் சரி மக்களுக்கும் சரி கொடுக்க வேண்டிய ஒரு தொகையே கொடுக்க முடியலங்கும் போது பெருநிறுவனங்கள் தொழிற்சாலைகளுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய இழப்பீட்டு தொகையை ஒரு மாநில அரசு தன்னோட நிதியிலிருந்து கொடுக்க முடியாதுங்கிறது ஒரு யதார்த்தமா தான் பார்க்க வேண்டியது. அதாவது நாடாளுமன்றத்தில் எத்தனை முறை இதற்காக மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமோ ஏதோ ஒரு பிரச்சனையோ, இத்தனை கிட்டத்தட்ட 50 உறுப்பினர்கள் இருக்காங்க, இப்போ என்னைக்காவது அதை பற்றி பேசியிருக்காங்களா? ஏன் மத்திய அரசு இதை போல வந்து எங்களுக்கு கொடுக்க உறுதிக்குரிய பணத்தை கொடுக்கல? இது மாதிரி இப்போ வந்து உதாரணத்துக்கு 2011 இறுதியில் வந்து திராவிட முன்னேற்ற கட்சியில் 90,000 கோடி வந்து நிதி பற்றாக்குறை இருந்துன்னு சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளில் 2.5 லட்சம் கோடியாக மாறிவிட்டது. முதலமைச்சர் வந்து விஷயம் 2023 என்ன சொல்றாங்க, 15 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்ப்புன்றாங்க. ஆனால் இப்படிப்பட்ட அந்த நிதி பற்றாக்குறை எப்படி சரி கட்டுவோம், எப்படி முதலீடு செய்ய உண்மையே கிடையாது. இந்த 15 லட்சம் முதலீடுகள் எப்படி இருப்பாங்க? ரோட் இந்த டிரான்ஸ்போர்ட் செக்டார்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3,70,000 கோடி வரும்லாம் சொல்றாங்க. எல்லாம் பேப்பர்ல இருக்கு. அதைத்தான் நாங்க என்ன சொல்ல வரோம் கேட்டீங்கன்னா, இந்த அரசு உண்மையிலேயே வலியுறுத்தணும்னா ஏன் அதை பத்தி வலியுறுத்தல? எதுக்காக இது வரைக்கும் அதை பத்தி வாய்மூடி மௌனியா இருக்கிறாங்க? ஐயா சொல்றாரு இந்த 5,000 கொடுக்க முடியலன்னு. நேற்றைய பத்திரிகை ஒரு செய்தியில 5,000 எல்லாருக்கும் வருது. ஆக இந்த பணம் உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்கள் போய் சேர வேண்டும். அந்த உண்மை இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழிற்சாலை ஆகட்டும், பொதுமக்கள் ஆகட்டும், சென்னையில் இன்னும் அந்த மாறாத வடுவாத்தான் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். திரு கண்ணன், உங்களுடைய இறுதி கருத்து, திமுக அதிமுக மோதல் அப்படிங்கறத தாண்டி ஒரு தொழில் அப்படின்னு பார்க்கிற போது ஒரு வெளிப்படையான பார்வை வேணும் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கிறதா? ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு அடிக்கட்டுமானம் நல்லா வச்சிருக்கு. இந்த அடிக்கட்டுமானத்தை முன்னேற்றி கொண்டு போவதற்கான ஆரோக்கியமான விவாதம் எனக்கு தேவைப்படுது. அது வந்து நீங்க திரும்ப திரும்ப மொனோபோலி இண்டஸ்ட்ரியை மட்டும் முன்னிறுத்துவதனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகாது. அது வந்து ஒரு முன்னேற்றத்தை உருவாக்காது. அதனாலதான் நான் சொன்னேன், அரசு கிட்ட 51% அரசினுடைய பொருளாதாரம் இருக்கு. இந்த தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துல அரசு சார்பில் அரசு கையில இருக்கிற பர்சன்டேஜ் வந்து 51%. அப்படிங்கும்போது நீங்க இது வந்து மொனோபோலி இண்டஸ்ட்ரியில இல்ல. இந்த வகையில் நீங்க ஒரு பெரிய அளவுல நடுத்தர தொழில்களை முன்னோக்கி கொண்டு போக வேண்டியிருக்கு. பல்வேறு நகரங்கள் அதுக்கான வாய்ப்புகளை சொல்ல வேண்டியிருக்கு. வெறுமனே அரசு வந்து தொழில் பூங்காக்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதை மேம்படுத்தணும். பட்டு வளர்ச்சியில அல்லது வேறு பல்வேறு தொழில் சார்ந்த பாரம்பரிய தொழில் சார்ந்த வளர்ச்சியில இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம அதிமுக திமுக திரும்ப திரும்ப பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை பற்றி தான் கவலைப்படுறாங்க. அது போயிடுச்சேன்னு தான் வருத்தப்படுறாங்களே ஒழிய இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பற்றி அக்கறைப்படக்கூடிய விவாதமாக இல்லை. அது இருந்தா இயற்கை வளத்தோடு சேர்ந்து இருக்கும் அப்படிங்கறதா என்னுடைய. நிச்சயமா. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. நேரிலே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு